மாதிரி தினைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு ஃபிட் ஆயிரும். நேரம் பார்த்தாலும் வீட்டு வேலையா செஞ்சு உடம்பு ரணமா வலிக்கு. அதே மாதிரி தினைக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா உடம்பு வலியே தெரியாம பறந்து போயிரும். ஆனா இல்ல, இதுக்காக வெள்ளன விடிய 7 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டி கிடக்கு. 1 மாமியார குத்து, 2 புருஷனை ஏத்து, 3 2 பேரையும் சேர்த்து கும்மா அங்குத்து. என்னத்தே பார்க்க தெரியல, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாரிட்டு கிடக்கோ, அப்ப நீங்க விளக்கி வைக்க வேண்டியதானே? நானே அம்மா வீட்டுல இருக்கும்போது எப்படி இருந்தேன், இந்த வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சே என் எலும்பா போனேன் நானு. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு வீடு எவ்வளவு போவான் வேணாமத்தே? பிரஷர் சுகர் ஏறி போகுது. என்னால முடியாது. என்னத்தே சத்தமா பேசணுமா? என்னால காபி போட்டு தர முடியாது. இந்த வீட்ல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். வேலைக்கு போயிட்டு மட்டும் வரட்டே, இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்க விட மாட்டேன்டி. என்னடி இழுப்பு, எனக்கு இங்க வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு, உனக்கு இழுப்பு வர்றாத இழுப்பு. அப்படியே போய் உள்ள பாருங்க உங்க மவனாரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டாரு, வீட்ல தான் இருக்காரு. போய் கூப்பிட்டுட்டு இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நான் இருக்கணுமா நீங்க இருக்கணுமாண்டி. இவன் வீட்டை ரெண்டாக பார்க்கறானே, இது காரணம் வந்து நாம இப்படி விட கூடாது. அவன முதல்ல வேலைக்கு கிளம்ப சொல்லி, இன்னைக்கு எனக்கு லீவு போறானா லீவு. நான் போய் பக்கத்து வீட்டுல காபி குடிச்சிட்டு வரேன், நீ வீட்டு வேலையெல்லாம் பாரு. என்னதே மறந்து போச்சு அதுக்குள்ள? உங்க மவனார் வரும் பஞ்சாயத்து வைக்கணும் தோணையில போய் வைங்க. நான் எப்படி சொன்னேன்? அப்படி பேசாம வேலைய பாரு, நான் போய் காபி குடிச்சிட்டு வரேன். டீ தலை வலிக்கு எனக்கு. இந்த வேலை ஒரு விட்டு போட்டே அவர் வீட்ல இருக்கான்னு சொல்லி, இல்லன்னா இந்த மாமியார் கேள்வி நம்மள இன்னைக்கு ஃபுல்லா விடாது, வச்சு தாளிச்சு விடாம. மனுஷனா வெளியே வேலைக்கு கிளம்பிட்டு போயிட்டாவ, இன்னைக்கு என்னமோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி. அது நமக்கு நல்லதா போச்சு பாரு. சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம். இது வரதுக்குள்ள வீட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உறங்குவோம். ரெண்டு அதுவா கிளம்பிட்டு பள்ளி கொடுத்து போயிட்டு. நம்ம தம்பி மாவே நம்ம சொல்லி பேசி கேப்பான்னு கட்டிட்டு வந்தா நம்மள போட்டு ஏறி மிதிக்கிறா. என்ன பண்றது? நம்ம தலையெழுத்து. எனக்கு இருக்க கோவத்துக்கு அவங்க ஆட்டக்காரி வந்தான்னு வச்சுக்க, ஏன் அவ மேல இருக்க கோவத்துல இவன் மேலதையும் காட்டுவேன். நாட்டி பிள்ளைய வச்சு வச்சிருக்கேனே கேட்ட மாட்டேன். நீ எப்படி இருக்கீங்க? இது என்ன ஒரு பேருக்கு சொன்னா முன்னாடி வந்து நிக்கறாளே. என்ன நீ பதில் சொல்ல மாட்டீங்க? எப்படி இருக்கீங்க? ஆமா மலரி, என்ன இந்த பக்கம்? நீ ரேஷன் கடைக்கு வந்தனா, அதே உங்களை ஒரு எட்டு பார்த்து போலாம்னு வந்தேன். என்ன ஏமாவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நீங்க எப்படி இருக்கீங்க? நீ பேரம்பேத்தியெல்லாம் எப்படி இருக்கு? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? சந்தோஷம். சரி நான் அப்படியே கிளம்பிட்டா.